சார் விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் அடிங்கம்மா ஃபோன், விஜய்க்கு அடிங்க ஃபோன். அரசியல் கட்சி தலைவர் தானே, கரெக்டு தானே? சரி, அவங்க பிஏ கடிங்க. ரெக்கார்ட் பண்ணணுமா, எல்லாமே அப்படியே பண்ணணும். நான் சொல்கிறது பிஏ, நீங்கள் அடிங்க, பிஏ கடிங்க. என்ன அரசியல் கட்சி இது? இது அரசியல் கட்சியா இது? இது கட்சியா இது? புசி ஆனந்த் கடிங்க. தம்பி நீ அடிப்பா. என்ன நம்பர் இல்லை. சரி, ஆதவ அர்ஜுன் கடிங்க. இது கட்சியா இது? இதுக்கு பேர் கட்சின்னு சொல்லுவாங்களா? ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்ககிட்டயே நம்பர் இல்லை. அண்ணாமலை அண்ணன் கடிங்க ஃபோன் இருக்கா? நம்பரு டெய்லி மெசேஜ் பண்ணுறீங்களா? அவர் குட் பிரதர், சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் பிரதர் போடுறாரா? நயனாரண்ணன் கடிங்க போடுறாரா? போடுறியாப்பா? ரெஸ்பான்ஸ் இருக்கு. அமித்ஷாஜினுடைய செக்ரட்டரி நம்பர் நான் தரவா? நம்பர் தானே, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அப்படியே லைவ்ல போடுங்க அந்த நம்பர். சொல்லவா? எழுதிக்கிறீங்களா? 79040. குமார், யார் இவரு? அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாஜகவை சேர்ந்த. பாஜக யார் இவரு? ஸ்போர்ட்ஸ் அண்ணாமலைன்னு சொன்னாரு, அவர் யாரு? முன்னாள் தலைவர். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? எனக்கு முதல்ல 2 கேள்வி. இந்த சேனல் யார் சேனல் உங்களுக்கு தெரியுமா? அது யார் சார்புடைய சேனல்? ஆமா, கீழே உட்காந்துருக்கவங்க யாரு? ஒர்க் பண்றோம். அவங்க கிட்ட யார் நம்பர் கேட்கிறாரு? சரி, அண்ணாமலைக்கு போனை போடுனாங்களே, போட்டாங்களா? இல்லை அமித்ஷாக்கு போனை போட்டாங்களா? என் கேள்வி, இவர் வச்சிருக்கிற அமித்ஷா மோடி ஆக்சஸ் வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சாருன்னு கேள்வி. அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இவருக்கு தான் அமித்ஷா ஆக்சஸ் இருக்குல்லங்க, இதை எதையாவது பேசி நீ போன் நம்பர் வச்சு நான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் அனுப்பிட்டு இருப்பீங்களா? எனக்கு தோன்ற விஷயத்த தலைவர்கிட்ட கேட்கணும், அதை நெருங்க முடியாத ஒரு தூரத்துல இருக்காரு அப்படிங்கறது தான் சொல்ல. அப்ப எனக்கு வந்து இங்க நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள், திமுக காரங்க பண்ணக்கூடிய பாலியல் குற்றங்கள், நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் நம்ம முதல்வர்கிட்ட சொல்லிட்டோமா? சொல்லி சரி பண்ணிட்டாரா? இல்ல இவர் சொல்லலையா? இவர் சொல்லி அவர் சரி பண்ணலையா? நான் இவர் என்ன சாதனை பண்ணாருன்னு கேட்கிறேன். இவர் எல்லாரும் நம்பரையும் வச்சுக்கிட்டு பெயில் வாங்கினதை தவிர என்ன சாதனை பண்ணாருன்னு கேட்கிறேன். நியாயமான கேள்வி. தமிழகத்துக்கு நான் இதை செஞ்சேன். ஏங்க, ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் நம்பர் இருக்குங்க. அவர்கிட்ட அவர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் நம்பர் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனைக்கு இதைத்தான் நான் சொல்றேன். இவங்க கள்ளக்கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு இவங்க வீடியோ போடுறது அவங்க சேனல். அவங்களே உட்காந்துக்கிட்டு அவங்க ஆளுங்கிட்ட பேசி நம்பர் இருக்கான்னு கேட்கறது. நம்பர் இல்லைன்னு சொல்லுமா, உடனே இதை போட்டு எல்லாம் ஒரு பொழப்பாங்க. நாய் கூட சீண்டாத ஆட்கள் இவங்கெல்லாம். ரீச் பண்றதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு வழிவகை இருக்கு. நாங்க என்ன தாக தலைவர் விஜய் சார் போஸ்ட் ஒரு இடத்துலயும் நம்பரை போட்டு போஸ்ட் அடிக்க முடியும்? இஸ் தட் வாட் இட் ஹேப்பன்ஸ்? என்கிட்ட அமர் பிரசாத் நம்பர் இல்ல, என்கிட்ட அண்ணாமலை நம்பர் இல்ல, அதனால நான் பேச ட்ரை பண்ணல. இவங்க எல்லாம் தலைவர்களே இல்ல, ஒத்துக்கிறீங்களா? பேச வேண்டிய தேவைன்னு ஒன்று இருக்கும். இவங்க கிட்ட என்னங்க இருக்கு பவர்? இவங்க என்னங்க பண்ணுவாங்க? நீங்க இந்த பகுதியில் யாரோட ரீச் பண்ணுங்க, அவங்களால டைரக்டா ஆனந்தனை ரீச் பண்ண முடியும். ஆனந்தனா டைரக்டா விஜய் சார் ரீச் பண்ண முடியும். நான் இதை வவுச் பண்றேங்க. நான் இதை வவுச் பண்றேன். இந்த இடத்துல நான் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக சொல்றேன். நான் உங்களுக்கு 3வது நம்பர் சொல்லிட்டேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு இல்லையா? இன்னும் ஒரு 2 மாதங்கள் முழுசா இருக்கு, இந்த 60 மாதம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து திமுக வந்து முதல் இடத்துல வந்துகிட்டு இருக்கு, தாவேகா 2வது இடம், 3வது இடம், அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்து பார்க்கும்போது களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க? இல்லை, இந்த கருத்து கணிப்பெல்லாம் தான் அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டாங்களே, கடுப்பில் எடுத்த கணிப்பாக இருக்குது. தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கருத்து கணிப்புலேயும் வந்து திமுக முதலிடத்துலையும் இல்லை. லிட்டரலி ஸ்பீக்கிங், நான் பார்த்த எல்லா முக்கியமான கருத்து கணிப்புலையும் திமுக 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸில் மட்டும் இந்தியா கூட்டணி முதலிடத்தில் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப ஸ்லைட் மார்ஜின். ஸோ இந்த கூட்டணி எல்லாம் வந்து இப்போ இந்த கணிப்பெல்லாம் எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல வேண்டாம், பட் எல்லாருக்குமே வந்து ஒரு அஃபிலியேஷன் இருக்குது. 2வது, இந்த எடுக்கக்கூடியது வந்து எல்லாரும் தொகுதி வாரியாக போகிற மாதிரி தெரியலை. ரொம்ப மீகர் நம்பரில் ஒரு 35-40 தொகுதி ஆவரேஜ் பண்ணோம், இப்படி தான் அவங்க டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ அது பெருசாக ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லை. இது ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லாமல் இருக்குன்றதுக்கு நான் ஒரு சில டேட்டாஸ் வைக்கிறேன். தமிழகத்தில் 51% பெண்கள் தான் வாக்காளர்கள். நீங்கள் ஆனால் ஒரு சர்வேன்னு தெருவில் இறங்குனீங்கனாக்க நீங்கள் எத்தனை சதவீத பெண்கள் உள்ளே வந்துடுவாங்க நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 50% மேலே பெண்கள் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பெண்கள் அப்ரோச் பண்ணுறது கஷ்டம், பப்ளிக்கில் அவங்க தைரியமாக சொல்கிறதும் கஷ்டம், சொன்னாலும் உண்மையை சொல்கிறது கஷ்டம். கூட வந்து அப்பாவோ கணவரோ அண்ணனோ இருந்தாங்கன்னா, அவங்க மாற்றுக்கட்சி சிந்தனையாக இருந்தாங்கன்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போடணுன்ற சிந்தனை கூட சொல்ல மாட்டாங்க பெண்கள். பெண்கள் வந்து ஒரு சைலண்ட் ஃபோர்ஸ், அவங்க ஆனால் செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சுருவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஃபேக்டர். 2வது, இளைஞர்களை பெருசாக புறக்கணிச்சதா என்னால் இந்த சர்வேஸில் பார்க்க முடியுது, நம்ம என் கண்ணு கட்டின தூரத்துக்கு. ஏன்னா இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்கள் வந்து ஒரு ஸ்விங்காக வந்து தாவேக்கா சொல்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு வாக்கு தாவேக்காக்கு இருக்குது. ஓகே, ஒரு விவாத மேடையில் நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க,
கஜானாவை கழுவி காய வச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாருங்க. கல்வி கடனை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா அரசே ஏற்கும் அப்படின்னு. அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, லிட்ரலி வந்து வி ஆர் அண்டர் ஹியூஜ் ஸ்ட்ரெஸ். நான் அதிமுகவோட வாக்குறுதிக்குன்னு போல ஃபிஸ்கல் வந்து ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. முந்தனேத்து வந்த பட்ஜெட் அண்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் பார்க்குறேன். முன்னாடி வந்துட்டு இருந்ததை விட தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி பகிர்வு இன்னும் பல மடங்கு குறைய போகுது. இதை பற்றி திமுக வாயை கூட திறக்கல, அதிமுக திறக்க போகிறதும் கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். தமிழகத்தோட நான் டேக்ஸ் ரெவன்யூ எக்ஸ்ட்ரீம்லி லோ, நேஷ்னல் ஆவரேஜோட கம்மியாக இருக்குது. வரக்கூடிய டாஸ்மார்க் ரெவன்யூ எங்கே போகுதுன்னு தெரியல. டாஸ்மார்க்கில் இருக்க ஊழல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பதில் இல்லை. வெள்ளை அறிக்கை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்தியாவிலேயே மொத்தம் இந்தியாவோட ஆவரேஜ் 4.8 தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். தமிழகம் 5.2 இருக்குங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டில். எஜுகேஷன் செம ட்ராப்பு. ஏசர் ரிப்போர்ட்லலாம் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸ்கூல்களை மூடிட்டு இருக்கிறாங்க, இருக்கிற ஸ்கூல் இடிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. பள்ளி, ஒர்க்கு, எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தமிழ்நாடு வரல. ஒரு ஒரு ஏர்போர்ட் ஆந்திரா போயிடுச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் மறைக்கிறாங்க நியூஸ்ல. ஸோ லிட்டரலி தமிழ்நாடு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில இப்படி போனா இங்க மாடல்ல காசு இருக்க வாய்ப்பு கம்மி. இல்லை, இப்போ கூட தான் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் நாங்கள் மறுபடியும் 26 ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி பஸ் ஸ்கீம் வந்து உங்களுக்கே தெரியுங்க, அது வந்து ஒரு ஸ்கேம். என்ன பண்ணாங்கன்னா, போன வாட்டியே வந்து ஒரு ரூட்டில் 10 பஸ் ரன் ஆகுதுன்னா ஒரு 5 வந்து ஒயிட் போர்டாக இருந்திருக்கும், ஒரு 3 வந்து எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை பிபி அந்த மாதிரிலாம் இருக்கும்னா 5 ஒயிட் போர்டை வந்து 2 குறைச்சிட்டு 9 பஸ்ஸுகளை வந்து எக்ஸ்பிரஸ்ஸு பாயிண்ட்டாக மாற்றிட்டாங்க. அந்த போர்டுக்கெல்லாம் இருந்த கட்டணத்தை ட்ரிபிள் ஆக்கிட்டாங்க. 40 ரூபா இருந்த டிக்கெட்லாம் 135 ரூபா போன கணக்கெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட்டை வந்து பஸ்ஸை குறைச்சி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே பஸ் இல்லைன்னா அதில் தான் போயாகணும். அப்போ அங்கே விலையை ஏற்றிடுவாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே இந்த ஸ்கீமில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நாங்கள் இதை ஹோல்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு காலம் தள்ளிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பாருங்களேன் சார். விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் அடிங்கம்மா ஃபோன், விஜய்க்கு அடிங்க ஃபோன். அரசியல் கட்சி தலைவர் தானே, கரெக்டு தானே? சரி, அவங்க பிஏ கடிங்க. ரெக்கார்ட் பண்ணணுமா, எல்லாமே அப்படியே பண்ணணும் நான் சொல்கிறது. பிஏ நீங்கள் அடிங்க, பிஏ கடிங்க. என்ன அரசியல் கட்சி இது? இது அரசியல் கட்சியா இது கட்சியா இது? சரி, புஷி ஆனந்த் கடிங்க. தம்பி நீ அடிப்பா. என்ன இன்னுன்ற நம்பர் இல்லை. சரி, ஆதவ அர்ஜுன் கடிங்க. இது கட்சியா இதுக்கு பேர் கட்சின்னு சொல்லுவாங்களா? ஸோ நீங்கள் சொல்லக்கூடியது மக்கள் வேர் இஸ் ஆக்சஸ். சார், நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்ககிட்டயே நம்பர் இல்லை. அண்ணாமலை அண்ணன் கடிங்க ஃபோனு இருக்கா? நம்பரு டெய்லி மெசேஜ் பண்ணுறீங்களா? அவர் குட் பிரதர், சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் பிரதர் போடுறாரா? நயனாரா அண்ணன் கடிங்க போடுறாரா? போடுறியா பாஸ்? ரெஸ்பான்ஸ் இருக்கு. அமித்ஷாஜினுடைய செக்ரட்டரி நம்பர் நான் தரவா? ஓகே, விஜய் சாருக்கு ஃபோன் போட்டு தரீங்களா, பேசலாம். குமார், யார் இவரு? அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாஜகவை சேர்ந்த. பாஜகவில் யார் இவரு? ஸ்போர்ட்ஸ் அண்ணாமலைன்னு சொன்னாரு, அவர் யாரு? முன்னாள் தலைவர். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? எனக்கு முதல்ல 2 கேள்வி. இந்த சேனல் யார் சேனல் உங்களுக்கு தெரியுமா? அது யார் சார்புடைய சேனல்? ஆமா, கீழே உட்காந்துருக்கவங்க யாரு? ஒர்க் பண்றோம். அவங்க கிட்ட யார் நம்பர் கேட்குறாரு? சரி, அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டாங்களே, போட்டாங்களா? இல்லை அமித்ஷாக்கு ஃபோனை போட்டாங்களா? பாயிண்ட் 1. அது ஒரு நரேஷன் பில்டிங். இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, சேனலுங்களுக்கு வீடியோ போகலன்னா விஜய் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்கள் அல்காரிதமில் ஏற்றி அந்த டிரான்ஸ்கிரிப்டில் போட்டிங்கன்னா வீடியோ நல்லா போகுதுன்ற ஒரு நிலைமைக்கு இந்த சேனலில் வந்துட்டு இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் வந்து விஜய் சார்னு பேர் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான் டெய்லி. ஏன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை, வாழ வழி இல்லாத வாழ்க்கை இழந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போட்டு யூடியூப்பில் பழச்சிக்கிறாங்க. இவங்க அல்காரிதமில் வீடியோ ரன் ஆகணுன்றதுக்காக ஒரு பேர் எடுத்து வீடியோ பேசிகிட்டு இருக்காங்க 4 வாட்டி. பாயிண்ட் 1, இது வேற கட்சி. பேசக்கூடிய கருத்தை பார்க்கலாமே. வரேன், அடுத்த பாயிண்ட் 2வது சொல்கிறேன். இது கட்சி. இப்போ இந்த ஆக்சஸ் இல்லாமல் தான் எங்கள் கட்சியில் வேலை நடந்துகிட்டு இருக்கா? சரி, நாங்கள் ஆக்சஸ் இல்லாத கட்சியாக இருக்கிறோம். என் கேள்வி, இவர் வச்சிருக்கிற அமித்ஷா மோடி ஆக்சஸ் வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சாருன்னு கேள்வி. அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இவருக்கு தான் அமித்ஷா ஆக்சஸ் இருக்குல்லங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின நிதியில் 10ல் 1 பங்கு கூட தமிழுக்கு ஒதுக்கல. செம்மொழி, உலகத்தின் மூத்த மொழி, உங்கள் பேர்லேயே இருக்கிற மொழி, அதுக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்கன்னு கேளுங்க. அதுக்கு ஒதுக்க சொல்லுங்க. இப்போ ஃபினான்ஸ் கமிஷனில் இந்த வாட்டி போட்டிருக்க டெவல்யூஷன் ஃபார்முலா அடுத்த 5 வருஷத்துக்கு அதான் ஒர்க் ஆக போகுது. அது என்னன்னு தெரியுமான்னு முதல்ல அவரை கேளுங்க. 2வது, அது தெரிஞ்சுதுன்னா இந்த வாட்டி ஃபார்முலாவில் தமிழகத்துக்கு இன்னும் வரும்படி குறைய போகுது. GSDB2 பர் கேபிட்டல் GSDB2 இன்கம் ரேஷியோ 45 42 குறைச்சிட்டாங்க. இதனால தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி இன்னும் குறையும். வெர்டிகல் டெவல்யூஷனில் 50லேருந்து 41% 50 ஏற்ற சொன்னோம், ஏற்றலை, திரும்ப 41 போட்டிங்க. தமிழகத்துக்கு நிதி பகிர்வு குறைய போகுது. இதை எதையாவது பேசி நீ ஃபோன் நம்பர் வச்சு நான் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் அனுப்பிக்கிட்டு இருப்பீங்களா?
ஃபார்வர்ட் அனுப்பிட்டு இருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. இல்ல, எனக்கு தோன்ற விஷயத்த தலைவர்கிட்ட கேட்கணும், அதை நெருங்க முடியாத ஒரு தூரத்துல இருக்காரு அப்படிங்கறது தான் சொல்ல அப்ப எனக்கு வந்து இங்க நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள், திமுக காரங்க பண்ணக்கூடிய பாலியல் குற்றங்கள், நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் நம்ம முதல்வர்கிட்ட சொல்லிட்டோமா? சொல்லி சரி பண்ணிட்டாரா? இல்ல இவர் சொல்லலையா? இவர் சொல்லி அவர் சரி பண்ணலையா? உங்களுக்கு இப்ப யார் நம்பர் வேணும்? நம்பர் தானே நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அப்படியே லைவ்ல போடுங்க அந்த நம்பரை. சொல்லவா? எழுதிக்கிறீங்களா? 790 ஓகே 40 ஓகே ஓகே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நம்பர் கொண்டு போய் தாவேக்கால சேர்க்கும். இவங்க அதான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து அரசியல் கிடையாதுங்க. தே ஆர் அவுடேட்டட், எக்ஸாஸ்டட். அவுடேட்டடா இருந்துட்டு தான் தேசிய கட்சி ரன் பண்ணி. இவர் யார் இவர் குமாரு? நம்மளால கேட்டனே, இவர் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக எடுத்து பேசுவோமா? நான் இவர் என்ன சாதனை பண்ணாருன்னு கேட்கிறேன். இவர் எல்லார் நம்பரையும் வச்சுக்கிட்டு பெயில் வாங்கினதை தவிர என்ன சாதனை பண்ணாருன்னு கேட்கிறேன். நியாயமான கேள்வி. தமிழகத்துக்கு நான் இதை செஞ்சேன். ஏங்க, ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் நம்பர் இருக்குங்க. அவர்கிட்ட அவர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் நம்பர் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனைக்கு இதைத்தான் நான் சொல்றேன், இவங்க கள்ளக்கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு. இவங்க வீடியோ போடுறது அவங்க சேனல், அவங்களே உட்காந்துக்கிட்டு அவங்க ஆளுங்கிட்ட பேசி நம்பர் இருக்கான்னு கேட்கறது. நம்பர் இல்லைன்னு சொல்லுமா உடனே இதை போட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. இல்ல சார், இப்ப என்னன்னா விஜய் சார் வந்து ஒரு அன்அவைலபிலிட்டி காட்டுறாரு அப்படிங்கறத தான் பொதுவாவே சொல்லப்படுற, இவரை விட்டுருவோமே, பொதுவாவே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். வெளியில வந்தா ஒரு பெரிய க்ரௌடு வருது, அது தாவேக்காவுக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மைனஸ், ஒரு பேரிழப்பை வந்து ப்ரீவியஸ் காலகட்டத்தில் சந்திச்சிருக்காங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெளியில இல்லை அவங்க கட்சி ஆட்கள்கிட்ட ஒரு ஈஸியாக ஒரு நெருங்கக்கூடிய ஒரு விஷயமா, இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்களே வந்து பேர் சொல்ல விரும்பல, கலைஞர் அவர்கள்னா ரொம்ப ஈஸி அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அப்போ விஜய் அவர்கள் அரசியல்ல ஒரு அஜித் மாதிரி வந்து செயல்பட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி சொல்லட்டுங்களா? இது வந்து திமுகவோ எதிர்கட்சிகளோ செய்யக்கூடிய நரேஷன். அது கலைஞர் தான். நான் வரேன் அதுக்கு, அந்த கேள்விக்கு நான் டீட்டெயிலாக பதில் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட், அந்த ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தலைன்ற அந்த ஒரு காழ்ப்பில் இந்த மாதிரி சில பேர் கட்சி சார்ந்த ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அடிப்படையில் ஒரு தியரி சொல்லுவாங்கங்க, உலகத்தில் யாரை வேணா 7வது ஆளாக நீங்கள் ரீச் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. யூஎஸ் பிரசிடெண்ட்டாகவே இருந்தால் கூட நீங்கள் சீரியஸாக ட்ரை பண்ணால் உங்களுடைய கான்டாக்ட்லேருந்து 7வது கான்டாக்டில் அவங்க வந்துடுவாங்களாம். இப்படி ஒரு தியரி இருக்குது. நான் உங்ககிட்ட அடிப்படையில் சொல்கிறேன், இப்போ இந்த பகுதியில் தாவேக்காக்கு ஒரு செயலாளர் ஒருத்தர் இருப்பார், தொகுதி பகுதி செயலாளர். உங்களால் அவரை ரீச் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அவரை ரீச் பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? மேக்ஸிமம் ஒரு 1 hour. அவருக்கு ஆனந்தண்ண ரீச்சில் இருக்கிறாருன்னு எனக்கு உங்களால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். நம்ம வேணால் டெஸ்ட் கூட பண்ணலாம், நீங்கள் அது ஒரு ஸ்டிங்கு கூட பண்ணுங்க. அவர்லேருந்து நீங்கள் ஆனந்தண்ணன் கிட்ட ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போய் பேசணுன்னா நான் தேவை கிடையாது, உங்களால் டைரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனந்தண்ணன் கிட்ட இருந்து விஜய் சார் எத்தனாவது ரீச்? ஃபர்ஸ்ட் ரீச் தான். ரீச் பண்றதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு வழிவகை இருக்கு. நாங்க என்ன தாவிக தலைவர் விஜய் சார் போஸ்ட் ஒரு இடத்துலயும் நம்பரை போட்டு போஸ்ட் அடிக்க முடியும்? இஸ் தட் வாட் இட் ஹேப்பன்ஸ்? என்கிட்ட அமர் பிரசாத் நம்பர் இல்ல, என்கிட்ட அண்ணாமலை நம்பர் இல்ல, அதனால நான் பேச ட்ரை பண்ணல. இவங்கெல்லாம் தலைவர்களே இல்ல, ஒத்துக்கிறீங்களா? பேச வேண்டிய தேவைன்னு ஒன்று இருக்கும். இவங்க கிட்ட என்னங்க இருக்கு பவர்? இவங்க என்னங்க பண்ணுவாங்க? இவங்க சட்ட மக்கள் அந்த கட்சியினர் இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இந்த போஸ்டர்ல அவர் போஸ்ட் அடிக்கிற இடத்துல கீழே நம்பர் போட முடியாது. இது இப்படி முடியுமா? நீங்க சொல்லுங்க. நாய் கூட சீண்டாத ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்க நம்பர் நீங்க ரோட்ல அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்த, நான் இவரை சொல்லலைங்க, நான் பொதுவா சொல்றேன். இவங்கெல்லாம் சீண்டாது. இவங்க நம்பர் நீங்க ரோட்ல இருந்து பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க, எவனும் கண்டுக்க போறது கிடையாது. தி வேர்ல்ட் வாண்ட்ஸ் ஹிம். அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அவர் நீங்க இப்படி பண்ண முடியுமான்னு கேட்கறேன். நான் இப்போ உங்க நம்பர் சொன்னேன்ல, நீங்க நிஜமா சொல்லுங்க, அதை அன்மியூட் பண்ண போடுவீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மியூட் பண்ணணும். ஏன்? பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் அவர் என்ன? மக்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சுல்ல. நான் பொது வாழ்க்கை தான் இது. நீங்க இல்ல, நான் ஒரு ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் ஒரு பக்கம். அவரும் நான் என்ன சொல்றேன், ஒரு ஆக்சசபிளா இல்லன்னு இல்ல. நான் உங்களுக்கு 3வது நம்பர் சொல்லிட்டேன். நீங்க இந்த பகுதியில் யாரோட ரீச் பண்ணுங்க, அவங்களால டைரக்டா ஆனந்தனை ரீச் பண்ண முடியும். ஆனந்தனா டைரக்டா விஜய் சார் ரீச் பண்ண முடியும். நான் இதை வவுச் பண்றேங்க, நான் இதை வவுச் பண்றேன். இந்த இடத்துல நான் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக சொல்றேன். இதுதான் ரீச், இதுதான் உங்களோட கான்டாக்ட். இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இவன் வீடியோக்காக பேசுவானாக்கா, இதை நீங்க எடுத்து பேசுறதுக்காக தான் உங்க நம்பர் நான் சொன்னேன். கமெண்ட்ல போய் உங்க நம்பர் நான் போடுவேன். ஓகே, இது ஒரு நல்ல கோத்து நியாயம் ஒன்று இருக்குல்லங்க. யார் வேணா என்ன வேணா பேசலாங்க. நியாய தர்மம்னு ஒன்று இருக்கு. நமக்கு பிரைவசி முக்கியம். நான் என் நம்பரை சொல்ல மாட்டேன், நான் தெளிவு. உங்க நம்பரை சொன்னா நீங்க மியூட் பண்ணி போடுங்க, நீங்க தெளிவுனா அவர் என்ன? அவர் நம்பர் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது அவருக்கு ஃபோன் பண்ணோன்னு? அப்புறம் என்னங்க இது? அவருக்கு அரசியல் கட்சியில வேலை இருக்கு, மக்களுக்காக யோசிக்கிறாரு. உட்காந்துட்டு 8 கோடி ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியுமா? பிராக்டிக்கலா பேசு. ஓகே, இது கட்சிக்காரவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பத்திரிகையாளர்கள் சொல்றாங்கல்ல, நாங்க வந்து கலைஞர் அவர்கள் அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட அவரை மீட் பண்ணிட்டு வந்த NDTV காரங்க யாரு? பத்திரிக்காரங்க இல்லையா? நடுநிலைமைன்னு நான் ஒன்ன சொல்றேன். நான் உங்களை ஹானஸ்டா கேட்கறேன், மனசாட்சி தொட்டு உண்மையை சொல்லுங்க. 2 கேள்வி கேட்கறேன் இந்த இடத்துல.
தயவு செய்து கட் பண்ணாமல் போடுங்க. உண்மையாகவே மீடியாவில் எல்லாரும் நேர்மையாக இருக்கீங்களா? நேரு ஊழல் கேஸ் வந்துச்சு, டெய்லி ரேப் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. காலேஜ் கேன்டீன்ல இருந்து பிழைக்க வந்த குடும்பத்தையும் கொண்டு போட்டாங்க. இதை பற்றி எப்போ பேசுச்சா மீடியா? நேரு பேச பற்றி ஒரு டிபேட் எடுத்திருப்பீங்களா? திருவாரூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 மாத கர்ப்பிணி இறந்தாங்க. விஜய் சார் எப்போ சொன்னார் நாகப்பட்டினம் திருவாரூர் போகும்போது ஹாஸ்பிட்டல் பற்றாக்குறை, டாக்டர்ஸ் பற்றாக்குறைன்னு? அன்றைக்கி என்ன சொன்னீங்க? அதெல்லாம் இல்லை பொய்யின்னாரு மா சுப்பிரமணியமாக அந்த தொகுதி எம்எல்ஏ ஷானவாசம். இன்றைக்கி அந்த பொம்பளை குழந்தை இறந்து போயிருக்கு. இப்போ இது ப்ரூவ் ஆகலை, 2 மாதம் தாழலை. பஸ்ஸுங்களுக்கு டயர் சரியில்லாமல் பஸ்ஸுங்க டயர் வெடிச்சு தேமேன்னு காரில் போயிட்டு இருந்த மேலே பஸ் ஏறி 9 பேர் சாகிறான். பொறுப்பு இல்லையா உங்களுக்கு? இதை பற்றிலாம் எப்போ பேச போகுது அரசாங்கம் டிபேட்டில்? ஒரு கேள்வி, நீங்க உண்மையாவே நேர்மையாவே டிபேட்ஸ் கண்டக்ட் பண்றது இல்ல. ஒரு பத்திரிகையாளரை ஒரு கரூர்ல ஒரு எம்எல்ஏ அடிக்கிறாருங்க. கரூர்ல பார்க்கல கனிமவளத்தை பத்தி வீடியோ எடுக்க போறீங்க, அந்த கலரில் கேட்டீங்களா அந்த ஆடியோ? உங்களுக்கு பயம் வரல? அதை பேசிச்சா ஊடகம்? பேசல. அங்க அவரே போயிட்டு இன்னொரு கோயில் காவலாளி அடிச்சிருக்கிறார் நியூஸ் வருது, பேசிட்டீங்களா? இல்ல. செய்தித்துறை அமைச்சரை போய் கேட்டா அப்படியான்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் மீடியாவை பத்திக்கிட்டீங்களா? நியாயத்துக்கு டிபேட் கண்டக்ட் பண்றாங்களா? கிடையாது. இப்படியே கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் வாங்க. மீடியாவில் உட்காரக்கூடிய ஆளுங்க யாரு? நெறியாளர், ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பேச்சாளர், இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நான் எப்படி வந்தேன்? நான் அரசியல் விமர்சகராக இருந்தேன். அன்றைக்கி நான் தாவேக்கா பண்ண ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்புன்னு சொன்னேன். நான் தாவேக்காக்குள்ளே போனதுக்கு அப்புறமா என்ன போயிட்டேன்? என்ன அரசியல் விமர்சகன் போட்டேன்னா என்ன சொல்லி வேலை செய்ய சொன்னாங்க? மாநில செய்தி, நீ செய்தி தொடர்பாளராக போய் பேசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு அடிப்படை அறிவு நேர்மை இருக்கா உங்ககிட்ட? இன்னமும் நீங்க ப்ராக்சிலே கட்சியில அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உங்ககிட்ட என்ன நேர்மை இருக்குன்னு உங்களை சந்திக்கணும். ஒன்ன சொன்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடகம். எதை சொன்னாலும் திரிக்கிறதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. நேர்மையா பேசுற ஒருத்தர் உங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள், நேர்மையாளர்கள் அவர்கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க இதை பிரகடனப்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி சில பேர் நரேஷன் செட் பண்றவங்க இதை பண்றாங்க. 10 பைசா பிரயோஜனம் மக்கள் நம்புறாங்க. எதை பேசணுமோ மக்கள் கிட்ட நேரடியா பேசுறாரு. சும்மா நீங்க இதை பண்ணிட்டு இருப்பீங்கன்னா பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேள்வி, அவ்வளவுதான் நீங்க ஆகச்சிறந்த ஊடகம், அவ்வளவுதான் இது ஆகச்சிறந்த டெமோக்ராட்டிக் ஸ்டேட்னா தூய்மை பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஜாக்டோஜில் இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் முதல்வர் கொடுக்க சொல்லு. அந்த துறை சார்ந்த அமைச்சர் கொடுக்கிறார். என்னன்னு ஜாக்டோஜியோ நீங்க கொடுத்த பென்ஷன் ஸ்கீம் ஸ்கேம். நான் இந்த இடத்துல சொல்றேன் ஸ்கேம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல கான்ட்ரிபியூஷன் கிடையாது, நியூ பென்ஷன் ஸ்கீம்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது தான் பஞ்சாயத்து. இங்க நீங்க திரும்ப போட்டிருக்க டாப்ஸ்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அரசாங்க கான்ட்ரிபியூஷன் இல்லாமையே இந்த காசை நீங்க ஒரு தனியார் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட டாப்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் கம்மி. அங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு லம்சம் இருக்கும். இங்க கிடையாது. 25% தான் கிராச்சுவிட்டியா எடுக்க முடியும். அந்த காசை நீங்க இறந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு 60% தான் போகும். இட்ஸ் a ஸ்கேம். தமிழகத்துல கடன் சுமை அதிகமா இருக்குன்னு அரசு ஊழியர்களுடைய காசை புடிச்சு வச்சு நீங்க கடனை கட்ட பிளான் பண்றீங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதுவும் ஸ்கேம், பஸ்ஸும் ஸ்கேம். ஆமா இல்லையா? பஸ் ஸ்கேம் இல்லையா? எல்லாமே ஸ்கேம். ஆமா பின்ன அதனால தான் சொல்றேன், இது ஒரு ஓட்ட மாடல், விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு தப்புங்க. இதை நீங்க மூடி மறைச்சு அப்படியே மேம்போக்கா டிபேட்டை அப்படியே தாவேக்கா என்ன பண்ணுது, தாவேக்கா அரசியல் அப்பா நம்ம ஜனநாயக கடமை ஆட்டிட்டோன்னு சில நெறியாளர்கள் நினைச்சுக்கிட்டா நம்ம பொறுப்பு கிடையாது. இப்ப பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நியூஸை திரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க, அதுக்காக தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப வராமலே இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர. நேர்மையான நல்ல அரசியல் தெளிவு உள்ள நெறியாளர்களை ஊடகவியலாளர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவங்க கிட்ட எப்பது பிரஸ் ரிலீஸா பிரஸ் மீட்டா வரணுமோ வரும். ஆனால் மக்கள் சந்திப்பில் மக்கள்கிட்ட டைரக்டா பதில் சொல்றோம். நான் உங்ககிட்ட மனசை தொட்டு சொல்றேன், நீங்க கேட்கிற பல கேள்விகள், என்ன கேட்கிற கேள்விகளுக்கு முன்னாடி இல்ல விஜய் நான் நேரா மேடையில பதில் சொன்னதில்லை. இந்த கேள்வி நம்ம தாவேக்காரனை கேட்டோம் பதில் சொல்ற உங்களுக்கு தோணுதில்லை? அவர் எல்லாரையும் பாக்குறாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. ஆனா நீங்க செட் பண்ணக்கூடிய நரேஷனுக்கெல்லாம் பதில் சொல்றது எங்க வேலை இல்லை. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு தாவேக்காவை வேடிக்கை பார்க்கறதும் கேள்வி கேட்கறது மட்டும்தான் வேலை. எங்களுக்கு தமிழக மக்களுக்காக யோசிக்க வேண்டியது வேலை இருக்கு. ஆனால் நாங்கள் அதை பண்றோம். எங்களுக்கு இந்த நரேஷனுக்குலாம் ஃபாலோ ஆக டைம் இல்லைன்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு இன்சிடென்ட், அந்த கரூர் பிரச்சனை நடந்தப்போ விஜய் சார் நேரா போய் பார்த்திருந்தாருன்னா மக்கள் போறவையில கட்சிக்காரர்களே உள்ள சில வேலைகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகவியாளர் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயமும் அதே கோட்டில் தான் வருது. ஒருவேளை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தாங்கன்னா பத்திரிகையாளருங்கிற போர்வையில வேற யாராவது அந்த விஷயத்தை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற அப்படிலாம் நான் சொல்லுங்க. நாங்கள் அப்படிதான் பிரஸ் கிளப் ஏமாத்திட்டு வருவாங்க நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள் கிட்ட ஒரு கன்வே பண்ண வேண்டிய ஒரு செய்தியை டைரக்டா மக்கள் கிட்ட கன்வே பண்றோம். அறிஞர் அண்ணா சொன்ன விஷயம் இது 1964-65 காலகட்டத்தில் நினைக்கிறேன். அவர் இல்லை 67 சிஎம் ஆன உடனே அவர் போயிட்டு டெல்லியில் பிளானிங் கமிஷனை மீட் பண்ணுறாரு. அப்போ அங்கேருந்து சில டேட்டாஸ் கொண்டு வராரு. அதை தமிழகத்துக்கு கன்வே பண்ணணும்னு சொல்லும்போது ப்ரெஸ் கேட்குறாங்க ரிப்போர்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது நான் மக்கள்கிட்ட நேரடியாக சொல்வேன்னு சொல்கிறார். அந்த ப்ராப்ளத்துக்காக அவர் போட்டதான் ராஜமன்னர் கமிஷன்.
அன்னைக்கு அறிஞர் அண்ணா பதிவு பண்ணது, இதை ஊடகத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, மக்கள்கிட்ட நேரடியாக சொல்ல போகிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு தெளிவு தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் இங்கே ஜனநாயகம் கடகாடுறாங்க, மற்ற யாருமே ஆட்டில் நீங்கள் சொல்ல வரீங்களா? நான் இப்போ சொல்கிறேங்க, நான் இப்போ அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறேன், ஒரு டேடிலுமே தாவேக்காவை அழைச்சாங்கன்னா தாவேக்காவின் செய்தி தொடர்பாளராக நாங்கள் போய் உட்காடுறோம். ஓகே, இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. சிஎம் எப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்களோ அடுத்த நாள் விஜய் சாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. நேற்று கொளத்தூர் தொகுதியில் சிஎம் அவர்கள் பார்வையிட போனப்போ ஒரு சின்னதாக ஒரு பைட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. யாரையுமே நான் எதிரியாக வந்து பார்க்கறதில்ல அப்படின்ட்டு. நீங்கள் அரசியல் எதிரின்னு எந்த கட்சியை சொல்கிறீங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் நான் யாரையுமே எதிரியாக பார்க்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பயன்படுத்தியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்களும் சொல்கிறேன், நான் வந்து முதல்வர் ஐயாவுக்கு முதல்வர்ன்ற மரியாதை கொடுக்குறேன். அதை விட வாஞ்சை அன்பு எங்கள் அண்ணனுக்கு அவர் மேலே இருக்குது. எதிர்கட்சி தலைவரையும் நான் மதிக்கிறேன், பிரதமரையும் மதிக்கிறேன். ஆனால் அவங்களுடைய கொள்கையும் மக்கள் விரோத போக்கையும் தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அந்த இடத்துல கட்சியில் ஒரு விரோதம் இருக்குது, மக்களாட்சியில் ஒரு விரோதம் இருக்குது, நாங்கள் அதை கேட்குறோம். அதற்காக நாங்கள் அவங்களை எதிரியாக பார்த்து நினைக்கல. நாம் எல்லாரும் அண்ணன் தம்பி. ஸ்கூலில் அப்படி தானே பிளட்ஜ் எடுத்தோம், ஆல் இண்டியன்ஸ் ஆர்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு எடுத்தோம். அதில் வந்து முதல்வர் நழுவிட்டாரா இல்லை பிரதமர் இல்லையா, எல்லாரும் ஒன்று தான். ஆனால் அதுக்காக மக்கள் விரோதம் ஒன்று வந்தோம்னா அந்த இடத்துல நாங்கள் எதிர்ப்பு இல்லை, உடன்படிக்கை அப்பெல்லாம் போக மாட்டோம். ஜனநாயகமாக எதிர்க்கணுமா எதிர்ப்பு, அவரை நேரில் பார்த்தோமா மதிக்கணுமா மதிப்போம். அதனால் தனிப்பட்ட கழுப்பு தாவேக்காக யார் மேலே என்னைக்கும் கிடையாது. அதை நான் பதிவு பண்ணுறேன். அதனால தான் 26 பாடம் புகட்டுவார்கள் மக்கள் அப்படி. கண்டிப்பாக இது ஜனநாயகவங்க, மக்களாட்சி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இங்கே ஒரு மாற்றம் தேவைன்னு பல காலமாக காத்திருக்கு. அதற்கான ஒரு வாய்ப்பா தாவேக்கு அமைஞ்சிருக்குன்றது தான் காலத்தின் கட்டம். அந்த பாடம் புகட்டுவாருங்கிற வார்த்தை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுவார்கள். யாரு இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுவார்கள். அந்த இடத்தில் தாவேக்கா வந்து மக்கள் விரோத போக்கு எல்லாத்தையும் மாற்றி சரி பண்ணி சிறந்த ஒரு மக்களாட்சியை கொடுத்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். 100 ஆண்டு சாதனையை நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் தாவேக்கா ஆட்சி தான் நீங்க பாப்பீங்க. ஓகே, விஜய் சார் போட்டிடுறாரா? கண்டிப்பா. இது என்ன கேள்வி? 234 தொகுதி நிக்க போறவங்களே விஜய் சார் தான். விஜய் சாரை முதல்வர் ஆக்கிறதுக்கு தான் இந்த தேர்தலுக்கே தாவேக்கா வருது. எலெக்ஷனுக்கே முதல்வர் ஆக முடியுமா? அதாங்க திரும்ப இது நரேஷன். அந்த விசாரணை நாங்க ஒட்டு கேட்டுட்டோம், இதை பார்த்துட்டோம்னு வானுங்க. ஆனா நான் கேட்கிற கேள்வி, ஒரு ஊடகவியலாளர் அடிச்சு ரத்த சொட்டு அமைச்சிருக்கான், மைக்கு கேமரா பிடிங்கி இருக்கான், அதை பேசு, போய் கேள்வி கேளு. அதை கேட்க மாட்டியே. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்க மாட்டேற, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கேட்க மாட்டேற, கல்வி பத்தி கேட்க மாட்டேற, குழந்தைங்க சாவுறாங்க, டிரான்ஸ்போர்ட் லாஸ், கடன், எதை பத்தியுமே கேட்க மாட்டீங்க. எதை பத்தியுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற டிபேட் வைக்க மாட்டீங்க. இல்ல, இப்போ இது ஓகே. அதே 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் சார் வரணும்னு, அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவரே இதை பத்தி பேசலையே அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டுச்சு. நான் தெளிவா சொல்றேன், ஊடகத்துக்கு இந்த வேலைகளை கேள்வி கேட்கறது வேலை, விஜய் சாருக்கு இதெல்லாம் மாத்துறது வேலை. நாங்க வந்து ஒருத்தர் இல்ல, அந்த கட்சியில ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, எல்லாத்தையும் ஸ்டடி பண்றோம், எல்லாத்தையும் எல்லாரும் பேசுறோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். யாருக்கு என்ன வேலைன்னு இருக்கு? அவர் முகம் இங்க கை எழுதும், கால் ஓடும், பரபரப்பா வேலை செய்யும், வாய் பேசும், அவர் முகம். ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்கு. நான் உங்களை கேட்கறேன், பட்ஜெட் பாத்தீங்களா? யூனியன் பட்ஜெட் யார் வாசிச்சா? நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏன் மோடி வாசிக்கல? வாசிக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட் வாசிக்கணும், ஹோம் மினிஸ்டர் தான் வந்து போலீஸை பார்த்துக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட் வாசிக்கணும். தெளிவா? அதே போல் எங்ககிட்டையும் கட்டமைப்பு இருக்குது. நாங்கள் ஒரு ஷேடோ கேபினெட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். எதை யார் பேசணும், எதை யார் பண்ணணும்னு எங்களுக்கு தெளிவு இருக்குது. நான் கேட்குறது, ஊடகம் என்ன பண்ணுது? ஊடகத்துக்கு இந்த தர்மம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் திமுக எப்போ கேட்பீங்க? நான் கேட்குறேன், கேட்கவே மாட்டீங்களே. திரும்ப தாவேக்கா வந்து கேட்குறீங்களே. சிஎம்ஏ சொல்லிட்டாரு இந்த பட்ஜெட் ஏமாற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சரி, பட்ஜெட் ஏமாற்றம் தான். எதில் ஏமாற்றம் சொல்லுங்க? ஏமாற்றம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது போன வருஷம் இதான் சொன்னார், அதுக்கு முந்தின வருஷம் இதான் சொன்னார். எதில் ஏமாற்றம் சொல்லுங்க? பட்ஜெட் படிச்சிருப்பாருல, சொல்லுங்க. வாங்க. இல்ல, அவர் தானங்க சொல்லியிருக்காரு. அதைத்தான் கேட்குறேன். இது போன வருஷம் டேலாக்கா கூட இருக்கும், நீங்க இந்த வருஷம் டேலாக் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதே டேலாக் தான் வருஷம் இருக்கும். எதுல என்ன கேட்டோம், ஏன் அது வரல? நான் சொன்னேன்ல, இப்போ ஹாரிசன்டல் டெவல்யூஷன்ல வெர்டிகல் டெவல்யூஷன்ல என்ன ப்ராப்ளம் சொன்னேன்ல. இது யார் சொல்லணும்? ஆளும் கட்சியா இருக்கிறவங்க சொல்லணும். எடுத்து எப்ப பேசுவீங்க? நான் முதல்வர் பேசணும் எதிர்பார்க்கல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேச சொல்லுங்க, அட ஃபினான்ஸ் செக்ரட்டரி பேச சொல்லுங்க. யாரும் பேச சொல்றீங்களா? இதுதான் நான் கள்ளக்கூட்டணி பாஜக திமுகன்னு சொல்றேன். ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கூட கூட்டணியா உட்காந்துருக்காங்க, இன்னொருத்தன் கள்ளக்கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்றேன். நாங்க தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு தான் மாற்றுன்னு நான் சொல்றேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.